டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. டாக்டர் ஷாலினி அவர்கள் நல்ல மனநல மருத்துவராக அறியப்படுபவர். சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பயணம் செய்கிறவர்களுக்கு டாக்டர் ஷாலினி அவர்களை பத்தி தெரியாம இருக்காது. சமூக செயற்பாட்டாளர், அப்புறம் பெரியாரிஸ்ட், திராவிட சிந்தனை கொண்டவர், முற்போக்காளர், பகுத்தறிவாளர், அப்புறம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இவர் அறியப்படுகிறார். அவங்க மேல நமக்கும் நிறைய மரியாதை உண்டு. தொடர்ந்து அவங்களுடைய காணொலிகளை நாமளும் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இவங்களுடைய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெமினிசம் அப்படிங்கிற பேர்ல பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களை ஃபெமினிஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டு சமுதாயத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும் ஆண்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு ஆண்கள் மேல மட்டுமே பழி சுமத்தக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுவும் அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம் அப்படிங்கிற பேர்ல, அதுவும் ரொம்பவும் கண்ணியமான வார்த்தைகள் கூட அவங்க வாயிலிருந்து வராது. பொறுமையில பேசுவாங்க. ஆண்களை நக்கல் நையாண்டி பண்ணி பேசுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா டாக்டர் ஷாலினி அவர்களுடைய அந்த பேச்சு ரொம்பவும் வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருக்கும். ரொம்பவும் கண்ணியமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. ரொம்ப பொறுமையா அவங்க தங்களுடைய அந்த பதிலை கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அறிவுரைங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம, ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா ஆண்களை மட்டுமே அது குறை சொல்லாம பெண்களுக்கும் அந்த தப்புல பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். அது அவங்க பேச்சுகள்ல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்களுக்கான ஆடை, அந்த சுதந்திரம். தங்களை ஃபெமினிஸ்டுகள், முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள்னு யாரெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்களோ பெண்களாகவே இருந்தாலும் ஆடை அப்படிங்கிறது அது பெண்களுடைய சுதந்திரம் தான். அவங்க எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சு கொள்ளலாம். அதுல நாம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பொதுவா அவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கும். அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா டாக்டர் ஷாலினி அவங்களுடைய அந்த பேச்சு இதுல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆடை அப்படிங்கிறது கண்ணியம் சார்ந்தது. நம்மளுடைய கவசம் அதுதான் நம்மளுக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய அடையாளமா இருக்கும். நம்மளுடைய மரியாதை ஆடைகள்ல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் கண்ணியமான முறையில தான் ஆடைகள் அணியணும். பெண்களுடைய ஒரு சின்ன பார்ட் வெளியே தெரிஞ்சாலும் கூட ஆண்களுடைய மனம் அது சலனத்துக்கு உள்ளாகுது, சபலத்துக்கு உள்ளாகுது, வக்கர புத்தி அளவுக்கு அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 பதிவெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஃபெமினிஸ்ட் தானா, இந்த அளவுக்கு இவங்க தெளிவா பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஃபெமினிஸ்டுகள் இல்லாத மற்றவங்க ஆடை சம்பந்தமான விஷயங்களை பெண்களுக்கு சொல்லும் போது இது ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டர் ஷாலினி அவர்களுடைய பேச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபெமினிஸ்டுகள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ இதுதான் உண்மை, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அவங்க பேசுற அந்த பேச்சுக்கள் இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு பகுத்தறிவாளர் அப்படிங்கிற பேர்ல அவர் பேசுற சில பேச்சுக்கள் கொஞ்சம் குறை காணலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு மேல குழந்தைகள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது மிருகங்கள் போடுற குட்டி மாதிரி அப்படிங்கிற அந்த வர்ணனை இருக்கு பாருங்க. அது என்னதான் அது பகுத்தறிவாளர்களா இருந்தாலும், என்னதான் ஒரு மருத்துவராகவே இருந்தாலும் உடலுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அது மிருகங்கள் போடுற குட்டி மாதிரி தான். அதாவது ஒரு பெண் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அது அடிமைத்தனம் தான். அந்த அடிமையால பெறப்பட்ட குழந்தைகள் கூட அடிமைகளாகத்தான் வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, நீங்க என்ன கீழ்ச்சிங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சரி, இவங்க எல்லாம் என்னதான் கீழ்ச்சாங்களா யோசிங்க. கரெக்டா கோயிலுக்கு போயிடுவாங்களா? எந்த கோயிலோ சர்ச்சோ மசூதியை போயிடுவாங்க. டமால் ஊந்து கும்பிடுவாங்க. கும்பிட்டு அவங்க சொல்ற லோக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மசாலாவை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருக்க பொம்பளையை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொம்பளை அடிமையாயிடும். அது குட்டி போடும். இந்த அடிமை போடுற குட்டி எப்படி இருக்கும்? அது அடுத்த அடிமையா இருக்கும். அது ஒரு குட்டி போடும். அது எப்படி இருக்கும்? அது 3rd ஜெனரேஷன் அடிமையா இருக்கும். அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது யோசிக்கவே யோசிக்காது. அப்போ இந்த ஜனத்தொகை ஆளப்படுமா? ஆளும். தொடர்ந்து அடிமையாக்கப்படும். யாரோ ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மிக நிச்சயமா ஏற்புடையது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பல வீடுகள்ல குழந்தைகள் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள்லாம் பிறந்ததை நம்ம பாக்குறோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா 4 குழந்தை 5 குழந்தைலாம் இருக்கும். இன்னும் நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 குழந்தைகள் கூட பெற்றிருப்பாங்க. 13 குழந்தைகள் பெற்றவங்க கூட இருந்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே அடிமைகளா தான் அங்க இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு சரியான பதில் வராது. அவங்க வளர்த்த குழந்தைகள் எல்லாமே அடிமைகளா தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது இல்ல.
ஏன்னா அந்த தலைமுறையில இருந்தா நம்மளும் வெளியே வந்திருக்கோம்னு சொல்லும் போது மிக நிச்சயமா அவங்க எல்லாம் யாருமே அடிமையா இல்லை. ஒரு அடிமை போட்ட குட்டி அடிமையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றது மிக நிச்சயமா ஏற்புடையதா இல்லை. ஒரு மருத்துவரா, மனநல ஆலோசகரா, ஒரு நல்ல ஆய்வாளரா, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்யாம விடுறதுங்கிறது வந்து மிக நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமா இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெண்கள் வந்து அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு, இவங்க எந்த அடிப்படையில அதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வீட்டு பராமரிப்பில் பெண்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா அது மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் அடிமைத்தனம் அப்படிங்கிறாங்க. இப்போ வீட்டு பராமரிப்பில் பெண்கள் ஈடுபட்டால் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்காக காலம் முழுக்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஆண்களை வந்துட்டு நாம என்ன சொல்றது? இப்போ அவங்களும் அந்த வீட்டுக்காக அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இந்த இடத்துல இவர்களும் சில விஷயங்களை தவறாகத்தான் புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து வர முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு பராமரிப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கு, வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெறுமனே வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, கிச்சனுக்குள்ள மட்டுமே உட்காந்துக்கிட்டு, ராத்திரியான பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு யாரும் இங்க இல்ல. வீட்டு பராமரிப்புல இருக்கக்கூடிய பெண்களால வளர்க்கப்பட்டவங்க தான் நாமளும். அப்ப அவங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அவங்களும் சுதந்திரமா தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீட்டு பராமரிப்பில் பெண்கள் ஈடுபடுவது அடிமைத்தனம் அப்படின்னு அவங்க சொல்றது மிக நிச்சயமாக ஏற்புடையதாக இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறோம். இதுல அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதுங்கிறது அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப சமீப காலமா அவங்களுடைய அந்த ஸ்டாண்டை வந்து மாத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 3 குழந்தைகள் கூட பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து இறங்கி வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகிற அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து தொகுதிகள் வந்து குறைக்கப்படும் அல்லது அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம நாட்டுல வந்து இருந்துகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்கப்படும். மக்கள் தொகை எங்க வந்து குறைஞ்சிருச்சோ அந்த இடத்துல தொகுதிகள் குறைவாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து நம்மளுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்திருக்காங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல கடந்த சில வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமான தீவிரமான பிரச்சாரம் இருக்கு பாருங்க. அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது, 3ஓட நிறுத்துங்கன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அதுக்கப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவும் மக்கள் தொகை தமிழ்நாட்டுல குறைஞ்சு போச்சு. இந்தியாவிலேயே குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாலேயே அதிகமா குழந்தைகள் பெற்றுக்கொள்வது குறைவான மாநிலமா தமிழகம் மாறி இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுடைய அந்த தொகுதி இருக்கு பாருங்க, 40க்கு 40ங்கிறாங்கல்ல, இந்த தொகுதிகள் எல்லாமே குறைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்லிமெண்ட்ல நம்மளுடைய குரல் எடுபடாம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சமயத்துல இது மாதிரியான பிரச்சனைக்குள்ள தமிழ்நாடு போனதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் கொண்டு வந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம், இது இயற்கைக்கு முரணான ஒரு பிரச்சாரம்ங்கிறதுனால இயற்கை தற்பொழுதும் எதிர்த்தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அப்ப அரசியல் ரீதியான ஒரு வீழ்ச்சியையே இங்க தமிழகம் சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா இப்ப டாக்டர் ஷாலினி அவர்களுடைய பேச்சுல இதனால கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இவங்க வந்துட்டு இப்ப கொஞ்சம் அதிகமா குழந்தையை பெத்துக்கலாம், 3 குழந்தை கூட பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ இந்த கடந்த 60 ஆண்டுகள் இந்த மாற்றம் வந்துட்ட பிறகு மக்கள் தொகையில மிகப்பெரிய வீழ்ச்சி, டீபாப்புலேஷன் ஆகுது. டீபாப்புலேஷன் ஆறதுனால குளோபலி என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை பத்தி இப்ப தொடர்ந்து எல்லா சயின்டிஸ்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லோக்கலி என்ன பண்ண முடியும்னா, லோக்கலி நிறைய பேர் இளம் வயதுல திருமணம் செய்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட விரும்பி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு நிறைய குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல சர்வீசஸ் நம்ம கடந்த 5 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா, திகம்பர் ஜெயின் சமிதி வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பிராமண சங்கங்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சமமான தகவல் கொண்டு போய் செலுத்துறது நம்ம வேலை இல்லையா? சோ நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய குழந்தை பெற்றுக்கிறது அது ரொம்ப பெரிய செல்வம், அது மிகப்பெரிய வளம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே நிறைய குழந்தை பெற்றுக்கிறது அது ரொம்ப பெரிய செல்வம், அது மிகப்பெரிய வளம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய குழந்தை பெற்றுக்கிறது அது ரொம்ப பெரிய செல்வம், அது மிகப்பெரிய வளம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜூனியர் பாப்புலேஷனை அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது தான் உலக நாடுகள் அதை பத்தி யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா பயம். அரசியல் ரீதியான முக்கியத்துவம் குறைந்த மாநிலங்களால
மிகப்பெரிய அளவுல பார்லிமெண்ட்ல குரல் எழுப்ப முடியாது. அப்படி எழுப்பாம போனாக்க நம்மளுக்கான உரிமைகளை நம்ம கேட்டு வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழல். ஆகையினால இப்ப இவர்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு பதட்டம் தெரிகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சைனாலையும் ஜப்பான்லயும் நம்ம பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான நிகழ்வு நிகழுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஜப்பான்ல வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த தேசிய இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த அதிகமான குழந்தைகள்லாம் பெற்றுக்கொள்றது வந்து நாகரிகம் கிடையாது, மிருகம் போன்ற குட்டி மாதிரி, பெண்களுடைய அடிமைத்தனம் இது, இது வந்து ஆணாதிக்க சிந்தனை அப்படின்லாம் இவங்க சொன்னதுடைய விளைவு ஜப்பான்ல இன்னைக்கு மக்கள் தொகை கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாகி அந்த ஜப்பானிய தேசிய இனமே அழியக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு. சைனாவும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல ரொம்பவும் அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுடைய விளைவு. இது போக இந்த விவாகரத்து சட்டத்துல வந்து ஜீவனாம்சம் மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் கடுமையா இருந்ததுடைய விளைவு, திருமணங்களே செய்து கொள்ளாம அங்க இளைஞர்கள் அதுல இருந்து விலைக்கு போனதுனால சைனாலையும் இப்ப மக்கள் தொகை குறைவா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து இந்த 2 நாடுகள்லயும் மக்கள் தொகை குறைவா இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த விஷயங்களை கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வார்டுல குழந்தைகள் இல்ல, பெண்கள் இல்ல, பிரசவத்துக்காக பெண்கள் வர்றது கிடையாது, ஹாஸ்பிட்டல் காத்து வாங்குதுங்கிறாங்க. அதே மாதிரி அங்க பிளே ஸ்கூல்ல குழந்தைகள் இல்ல, இந்த கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க பாருங்க, அங்க குழந்தைகள் இல்ல, காலேஜ்ல இளைஞர்கள் கம்மியா இருக்கிறாங்க. அப்ப இதனால, அதாவது 2 நாடுகள்லயும் இதனால அந்த நாடுகள் மிகப்பெரிய கவலையில ஆழ்ந்திருக்கு. எத்தனை குழந்தைகள் வேண்டுமானாலும் எங்களுக்கு பெத்து கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்டு அரசாங்கங்கள் கதறுது. நீங்க கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, குழந்தைய பெத்து கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர் ஷாலினி அவர்களே கோட் பண்ணி பேசுறத நம்ம வந்து பாக்குறோம். ஆகையினால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் வந்து நாம மும்முரம் காட்டல அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 வருஷம் தான், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை நம்மளால ஏத்தவே முடியாது அப்படின்னு அவங்களும் இப்ப கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தானே குறைக்க சொன்னோம். இல்ல, அது அப்போ இருந்த சூழ்நிலைக்கு குறைக்க சொன்னோம். அப்போ ஒரு வீட்டுல 12 குழந்தை பிறக்கும், 10, 12 அதெல்லாம் நார்மலா இருந்தது ஒரு 70 வருஷம் சுதந்திர காலத்துல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3-4 குறைச்சிருந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் டிராஸ்டிக்கா 2 ஆக்கி இப்போ 1 ஆக்கிட்டோம். அதனால கொஞ்சம் தடுமாறணும். இப்ப திரும்ப அடுத்த தலைமுறையில ஆளுக்கு 4 பெத்துக்கோங்க அப்படின்னா இது சரியாயிடும். அது நம்ம ரொம்ப தள்ளி போட்டு 20 வருஷம் கழிச்சு இதை செய்ய சொன்னோம்னா அதுக்குள்ள இந்த வீழ்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுச்சுன்னா திரும்ப பிக்கப் ஆகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அடிமைத்தனம்னு சொன்னவங்க இப்ப அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னு சொல்லும் பொழுது இப்ப பெத்துக்கலாம்ங்கிற அந்த ஒரு முரண்பட்ட பேச்சுக்கள் இருக்குது பாருங்க. இது முற்போக்காளர்களுடைய ஒரு தோல்வி, பகுத்தறிவாளர்களுடைய ஒரு தோல்வி, ஃபெமினிஸ்டுகளுடைய ஒரு தோல்வி அப்படின்னு தான் இந்த இடத்துல நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களும் நல்லா படிக்கணும், வேலைக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு டாக்டர் ஷாலினி மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க உணர்ந்தவங்க இப்ப என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் வேலைக்கு போகிறதே ஒரு சுமை அப்படிங்கிறாங்க. டாக்டர் ஷாலினி அவர்கள் தான் பேசுறாங்க. பட் இப்போ பெண்கள் வந்து நம்ம கல்வி கொடுத்துட்டோம், வேலைக்கு போறது முக்கியம்னு சொல்லிட்டோம். எப்படி ஒரு ஆண் வந்து படிச்சுட்ட பிறகு வேலைக்கு போலியான்னு கேக்குறோமோ அதே மாதிரி பெண்ணையும் வேலைக்கு போலியா, என்ன சம்பளம், எவ்வளவு இன்கிரிமெண்ட், என்ன டெவலப்மெண்ட், என்ன ப்ரோக்ரஸ் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அப்ப பெண்களுக்கு இது ஒரு சுமை. இப்போ பெண்கள் வந்து நம்ம கல்வி கொடுத்துட்டோம், வேலைக்கு போறது முக்கியம்னு சொல்லிட்டோம். எப்படி ஒரு ஆண் வந்து படிச்சுட்ட பிறகு வேலைக்கு போலியான்னு கேக்குறோமோ அதே மாதிரி பெண்ணையும் வேலைக்கு போலியா, என்ன சம்பளம், எவ்வளவு இன்கிரிமெண்ட், என்ன டெவலப்மெண்ட், என்ன ப்ரோக்ரஸ் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அப்ப பெண்களுக்கு இது ஒரு சுமை. பெண்கள் வேலைக்கு போகிறது, நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கறது, இது எல்லாமே அவங்களுக்கு சுமைதான் அப்படிங்கிறாங்க. பெண் வேலைக்கு போகிறது சுதந்திரம்னு சொன்னவங்க, பெண்கள் வேலைக்கு போகிறது சுதந்திரம்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த வேலைக்கு போகிறதுனால அந்த பெண்ணுக்கு சுமைதான் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஆக இந்த திராவிட சிந்தனையா இருக்கட்டும், முற்போக்கு சிந்தனையா இருக்கட்டும், பகுத்தறிவு சிந்தனையா இருக்கட்டும், ஃபெமினிச சிந்தனையா இருக்கட்டும், இது எல்லாமே தவறான சிந்தனைகள் தான். இது மனித குலத்தை வீழ்ச்சியை நோக்கித்தான் கொண்டு போகுங்கிறதுக்கு இது எல்லாமே உதாரணமா அமையுது. யாரையும் முழுமையாக நிராகரித்து அவர்களை குறை சொல்வதற்காக இந்த பதிவு கிடையாது. அவங்க மேல நமக்கு நிறையவே மரியாதை உண்டு. அவங்களுடைய காணொளிகள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் வர்றோம். பல விஷயங்கள் அவங்க பேசுறதை கேட்டு நம்ம பிரமிச்சு போயிருக்கோம். ஆனா சில விஷயங்கள் மட்டும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதது கிடையாது. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள் செய்யக்கூடிய அந்த மேஸ்டர்பேஷன் இருக்கு பாருங்க, இது தாராளமா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் திருமணத்துக்கு அப்புறமும் அதுல ஈடுபடக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனைவிமார்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னா, வெளி உலகத்துல வேற எந்த பெண்ணோடவும் அந்த ஆணுக்கு வந்து தொடர்பு வராது.
ஆகையினால இப்படியெல்லாம் அவங்க யோசிச்சு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இருக்குது இல்லை. இது போக அதிகமான குழந்தைகள் பெண்கள் பெத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல அந்த பெண்களுடைய அந்த குடல் இருக்குல்ல, அவங்களுடைய பெண் உறுப்பு வழியாவே வெளியே வந்துருங்கிற மாதிரி அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது, உள்ளே உட்காந்துருப்பாங்க, எந்த நேரத்துல குடல் வெளியே வரும்னே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாவே பேசி வச்சிருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய இருக்கு. இந்த காணொலிகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு எல்லாமே அவங்க அந்த மருத்துவத்தையும் சயின்ஸையும் கூட சேர்த்துக்குவாங்க. ஆகையினால எவ்வளவு பெரிய மருத்துவராக ஆய்வாளராக இருந்தாலும் தான் கொண்ட கொள்கை காரணமாக அந்த கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது மிக நிச்சயமா சில விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி தான் பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்களும் ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த முற்போக்குங்கிற திராவிடம்ங்கிற ஃபெமினிசம்ங்கிற எந்த ஒரு விஷயமும் மனித சமுதாயத்தை வீழ்ச்சியை நோக்கித்தான் செலுத்தும் அப்படிங்கிறதுக்கு இவர்களும் ஒரு உதாரணம். இதுதான் நாம சொல்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம், இறைவன் நாடினால். நன்றி நேயர்களே.